சிவபெருமான் பக்தர்களாகிய நேயர்களுக்கு என் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தின பொருத்தம் தான் சொல்ல போறாங்க. அதாவது திருமண பொருத்தத்தில் முதல்ல வந்து பார்க்குற பொருத்தம் வந்து அந்த தின பொருத்தம் தாங்க. தினம் ஓகேங்களா? தினம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தினம் நாலு எல்லாமே வந்து சந்திரனை தான் இண்டிகேட் பண்றது ஓகேங்களா? அந்த காலத்தில் திதின்னு சொன்னாங்க. அது வந்து அப்புறம் நாளுங்கிறது மாறிச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டட் பண்றது எல்லாமே சந்திரனை பேஸா வச்சு தான் நாலு திதி எல்லாமே வந்து உருவாச்சு ஓகேங்களா? அப்பனா இது வந்து இவங்களுக்கு வந்து அந்த சந்திரனோட பலம் நல்லா இருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அவங்க வந்து கரெக்டா அந்த நாட்கள் வந்து கரெக்டா செட் ஆகுதா, ஒருத்தருக்குமான பிறந்த நாட்கள் வந்து கரெக்டா செட் ஆகுதா, அந்த ஏன்னா நட்சத்திரத்துக்கு இடையேயான நாட்கள் கரெக்டா இருக்கா எப்படின்னு வந்து பார்க்க போறதுக்கு தான் அந்த தினப்பொருத்தம் வந்து யூஸ் பண்றாங்க ஓகேங்களா. இந்த தினப்பொருத்தங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருத்தம் சொல்லிட்டு நம்ம பிடிச்சிக்க தேவையில்லை. அதாவது பிறந்த நாட்கள் வந்து அவங்களுக்குள்ள நல்லா இருக்கா, அவங்க வந்து நல்ல ஒரு சந்திரன் வந்து நல்லா இணையா ரொம்ப வந்து அவங்களுக்கு மேட்சிங்கா இருக்கா, ஏன்னா பிறந்த தினமே அவங்களுக்கு மேட்சிங்கா இருக்கா அப்படிங்கிறதுக்கோசம் அது அப்படி இருந்துச்சுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒற்றுமையா இருப்பாங்க, மனம் சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க வாழ்நாள் ஃபுல்லா. ஏன்னா வந்து அவங்களுக்கான இடைவேளைகள் வந்து கரெக்டா இருக்கு, பிறந்த தினத்துக்கான இடைவேளைகள் கரெக்டா இருக்குது இப்படிங்கிறதுக்கான கூறப்படக்கூடிய பொருத்தம் தான் அந்த தினம் பொருத்தம் ஓகேங்களா. இது வந்து நான் இன்னும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் கிளாஸ் எடுக்க விரும்பல ஓகேங்களா. அது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் கிளாஸ் எடுக்க விரும்பல. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஜோதிடராக நம்ம வந்து கன்சல்டேஷன் தான் கொடுக்கணும். ரொம்ப வந்து நம்ம வந்து இப்போ ஜோதிடத்தில் குருவாலும் நம்ம செயல்பட போகிறதில்ல. ஒரு ஜோதிடமாக நம்ம வந்து ஒரு ஒரு ஜோதிடராக நான் இப்போ ஜோதிடர்னா என்ன, நீங்கள் என்கிட்ட வரீங்க, உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன் அவ்வளோதான். அந்த தெளிவு இருந்தால் போதும் ஓகேங்களா. மற்றபடி நீங்கள் வந்து குழப்பிக்க தேவையில்லை ஓகேங்களா. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ பெண் பிறந்த நட்சத்திரத்திலிருந்து ஆண் ஆண் நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அந்த நட்சத்திரத்தோட இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 17, 18, 20, 22, 26, 27 இப்படி இருந்தா உத்தமம் பொருத்தம் இருக்கு ஓகேங்களா. அந்த இடைவெளி வந்து நட்சத்திரங்களோட இடைவெளி, அந்த நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இடைவெளி இருக்கு, அந்த இடைவெளி இருந்துச்சுன்னா தினம் பொருத்தம் இருக்கு, இல்லைன்னா இல்லை. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம வந்து எல்லா பொருத்தத்தை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம், நம்ம நம்பரையும் கொடுத்துருக்கோம். திருமண பொருத்தத்தில் சந்தேகம் வந்து பார்த்துங்க, கிளைண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இறைவனர்களால் எல்லாருக்குமே வந்து திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.